ஸோ அப்ளிகேஷன் மோஸ்ட்லி நம்ம விண்டோஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு யூஸ் பண்ண மிடில் வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் பண்ண மாதிரி அதே 3 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம சர்வர் கிரியேட் பண்ணுறது. ஸோ அடுத்தது மிடில் வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பட் ஆனால் மிடில் வேர் வந்து லினக்ஸ்க்கு என்ன மிடில் வேர் யூஸ் பண்ண போகிறோம்? அப்பாச்சின்ற மிடில் வேர் யூஸ் பண்ண போகிறோம். அப்பாச். அடுத்தது தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ நம்மளோட கோடை வந்து ஸோ நம்மளோட சர்வரில் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதே ஸ்டெப்ஸ் தான். பட் ஆனால் மிடில் வேர்ஸ் மட்டும் மாறும். ஸோ அதை தாண்டி எக்ஸ்ட்ரா சில டூல்ஸ் மட்டும் இதில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சர்வர் கிரியேட் பண்ணிக்கலாம் லினக்ஸில். ஒரு ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. ஸோ அது இன்ஸ்டன்ஸ் டைப் டிஃபால்ட்டாகவே நம்ம T2 மைக்ரோ தான் எடுக்க போகிறோம். ஏன்னா அது ஒன்று மட்டும் தான் ஃப்ரீ டயர். ஸோ அதுக்கப்புறம் கீப்பர். ஸோ அதே மாதிரி இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் HTTP அண்ட் HTTPS அலோவ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் அலோவ் பண்ணலை அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம கிரியேட் பண்ணுறப்ப தான் நீங்கள் இந்த போர்ட்டில் அலோவ் பண்ணணும் கிடையாது. நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நான் எனேபிள் பண்ணலை. HTTP எனேபிள் பண்ணலை. பண்ணலன்னா நமக்கு எப்படி அவுட்புட் இருக்க போகுது? ஸோ அதுக்கப்புறம் லேட்டரானா நம்ம இதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே, சர்வர் கிரியேட் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம்.
சரி, சர்வர் கிரியேட் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ம், சரி, ஓகே. ஸோ நம்ம புட்டியை வச்சு லாகின் பண்ணிவிடுவோம். ஓகே, லினக்ஸோட யூசர் நேம் என்ன சொல்லியிருக்கேன்? லாகின் யூசர் நேம். root user, root user. EC2 is. EC2 யூசர். Sorry. EC2 FN யூசர். ஸோ அதுக்கப்புறம் ரூட் யூசராக மாறதுக்காக கமெண்ட் சொல்லியிருந்தேன். சூடோ -i or -se நம்ம எந்த கமெண்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. Okay, bro. ஸோ இப்போ அடுத்த செகண்ட் ஸ்டெப் வந்து இப்போ நம்ம சர்வர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிடில் வேர் இன்ஸ்டால் பண்ணுறது. கரெக்டாக? ஸோ ஸோ லினக்ஸ்க்கான மிடில் வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சின்றது தான் இதுக்கான மிடில் வேர். ஓகே, அப்பாச்சிக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTTPDன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் அப்பாச்சின்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதே மாதிரி விண்டோஸில் நம்ம ஒரு சர்வர் மேனேஜர் அப்படின்ற ரெபாசிட்டரிக்குள்ளே போயிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், ஐஏஎஸ் அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணோம். கரெக்டாக? Okay, bro. விண்டோஸில் சர்வர் மேனேஜர்னு போனோம். அது ஒரு ரெபாசிட்டரி. அந்த ரெபாசிட்டரியிலேருந்து தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த மிடில் வேரை இன்ஸ்டால் பண்ணோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி லினக்ஸுக்கு என்ன ரெபாசிட்டரின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே எம்ன்ற கமாண்ட் தான் ரெபாசிட்டரி. சரிங்களா? இந்த எம்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலுமே லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ சூடோ எப்படி ஒரு கமாண்டோ அதே மாதிரி எம் அப்படின்றது ஒரு கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எம் இன்ஸ்டால் HTTPD. இப்போ அப்பாச்சின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது, இன்ஸ்டால் ஆகாது. ஏன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெபாசிட்டரியில் இருக்காது. அதுக்காக தான் அப்பாச்சிக்கு இன்னொரு நேம் இருக்குது. என்னன்னு சொன்னேன், HTTPDன்னு சொன்னேன். சரிங்களா? ஏன்னா இப்போ நான் அப்பாச்சின்னு கொடுக்குறேன், எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. என்ன வருது, unable to find a match அப்பாச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு நேமை கால் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்னது, HTTPD. ஸோ இங்கே என்ன கேட்குது, ஸோ டோட்டல் டவுன்லோட் சைஸ் வந்து 2.3. ஸோ இன்ஸ்டால் சைஸ் வந்து 6.9 MB. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஸோ எஸ்ன்றதுக்கு ஒயின் கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம ஐபி அட்ரஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹிட் பண்ணோம் அப்படின்னா Browse. அந்த மிடில் வேர் வந்து ரன் ஆகும். கரெக்டா? பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரன் ஆகாது. என்ன ரீசன்னால ரன் ஆகாது, நம்ம எனேபிள் பண்ணல ஏன்னா பிகினிங்ல நம்ம HTTPஸும் HTTP. எனேபிள் பண்ணலை. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்டெப் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம HTTP இதில் இன்ஸ்டால் தான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் லினக்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணாலுமே அந்த சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு Okay. கமாண்ட் இருக்குது, சர்வீஸ் டாட் HTTPD. சாரி, சர்வீஸ் HTTPD ஸ்டார்ட். ஓகே. ஸோ சர்வீஸ் HTTPD ஸ்டார்ட்னு கொடுத்துட்டேன்.
பட் நான் எப்போ போய் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வராது, எனக்கு எரர் மெசேஜ் தான் வருமே தவிர ரன் ஆகாது. ஸோ ஏன்னா நான் என்ன பண்ணலை, HTTPS நான் எனேபிள் பண்ணலை. சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது, நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தாலுமே. ஏன்னா என்ன பண்ணணும், அந்த சர்வீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட் தான் என்னது, சர்வீஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த சர்வீஸோட நேம் என்னது, STDPD. அது என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணுமா ஸ்டாப் பண்ணணுமான்றதை கொடுக்கணும். சரிங்களா? இப்போ வரைக்கும் புரியுதா? புரியுது ப்ரோ. புரியுது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம அதை HTTP செக்யூரிட்டி இதில் போயிட்டு எனேபிள் பண்ண போகிறோம். சரி, ஓகே. ஸோ அதில் எங்கே போய் எனேபிள் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ இன்ஸ்டன்ஸில் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ செக்யூரிட்டியில் வந்தீங்க அப்படின்னா இதில் இன்பவுண்ட் ரூல்ஸு அவுட்பவுண்ட் ரூல்ஸ்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இன்பவுண்ட் ரூல்ஸ் அப்படின்றது இந்த சர்வருக்குள்ளே யார் யாரெல்லாம் வரணும், ஸோ எந்த போர்ட் வழியாக வரணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் ரூல்ஸு. அவுட்பவுண்ட் ரூல்ஸ் அப்படின்னா உள்ளே வந்த டிராஃபிக்கு எப்படி வெளியே போகணும் அப்படின்றது. ஸோ நமக்கு எப்பவுமே அவுட்பவுண்ட் ரூல்ஸை பற்றி ஒரே கிடையாது, ஏன்னா உள்ளே வந்த டிராஃபிக் எப்படி வேணாலுமே என்னலாம் வெளியே போகலாம். ஸோ பிரச்சனை கிடையாது. அதனால தான் இங்கே எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவுட்பவுண்டில் ஆளுன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வெளியே போகிறது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ஏன்னா நீங்கள் செக்யூரிட்டியாக ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ளே வரவங்களை பிளாக் பண்ணீங்கன்னா தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ உள்ளே வந்தவங்க எப்படியும் வெளியே போகிறத பற்றி நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அப்போ நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே இதில் இன்பவுண்ட் ரூல்ஸில் தான். இன்பவுண்ட் ரூல்ஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஜஸ்ட்டு வெறும் 2022 இது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். கரெக்டாக? SSHக்கு மட்டும்தான் நம்ம இது பண்ணியிருக்கோமே தவிர நம்ம வேற எதுக்குமே இது பண்ணலை. இப்போ நம்ம எடிட் பண்ணணும். இங்கே செக்யூரிட்டி குரூப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல தெரியுதா? எஸ் சார். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம இதில் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ்னு இருக்கு இல்லையா, கீழே கொடுத்தீங்க. இங்கே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது கூட ரூலை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே ஆட் ரூல்னு இருக்கு இல்லையா, ஸோ ஆட் ரூல்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன ரூல் ஆட் பண்ணுறீங்களோ அந்த ரூலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் HTTP ஆட் பண்ணுறேன் அப்படின்னா HTTPயோட போர்ட் நம்பர் வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த சிஐடிஆர் பிளாக்ஸ் 00 கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஐபி அட்ரஸ் இருந்தாலுமே எந்த நெட்ஒர்க்கில் இருந்தாலுமே கனெக்ட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இதில் கஸ்டமில் போயிட்டு அந்த ஐபி அட்ரஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைனா எனிவேர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு ஐபி அட்ரஸ்ல இருந்தாலும் எந்த ஒரு போர்ட்டில் இருந்தாலுமே கனெக்ட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் HTTPயும் கொடுத்தாச்சு. ஸோ ஆஸ் வெல் அஸ் இப்போ HTTP எஸ் கொடுத்துட்டு எதுவுமே நான் எனிவேர் சரி ஐபி அட்ரஸ் வெர்ஷன் 4 நான் இன்னும் நம்ம 6 யூஸ் பண்ணலை. சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்போ சேவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு அந்த ஐபி அட்ரஸை ரன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஒன்று உங்களுக்கு அப்பாச்சிக்கான பேஜ் வரும், அப்படி இல்லை அப்படின்னா இட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லி வரும். ஸோ அப்படி வந்தாலுமே என்ன ஆயிடுச்சு, அப்பாச்சி நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இந்த ஒரு இதுக்காக தான் நம்ம செக்யூரிட்டி போர்ட் நம்பர்லாம் செக்யூரிட்டி இதில் நம்ம போர்ட் நம்பரை எனேபிள் பண்ணுற ரீசன் தான். நம்ம எனேபிள் பண்ணலை அப்படின்னா ஸோ நம்ம அங்கே அப்ளிகேஷன் லான்ச்சே பண்ணாலும் நமக்கு ப்ரௌசர் என்ன ஆகாது, அந்த அப்ளிகேஷன் வியூ ஆகாது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஸ்டெப் 2வும் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் 3 என்னது, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சாஃப்ட்வேர் கோடை வந்து இதில் டெப்ளாய் பண்ணுறது தான். சரிங்களா? ஸோ அன்னைக்கு நம்ம அந்த ஃப்ரீ டெம்ப்ளேட் வெப்சைட்லேருந்து நம்ம கோட் எடுத்தோம் இல்லையா, ஆமாம் ப்ரோ. ஸோ ஃப்ரீ வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ் நம்ம நீங்கள் கோட் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் நம்ம சாம்பிள் கோட் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருக்கேன். அன்னைக்கு நம்ம இந்த வெப்சைட்ல தான் எடுத்தோம் கரெக்டாக, ஃப்ரீ வெப்சைட் .com. ஸோ அன்றைக்கி நம்ம இந்த யோகா டெம்ப்ளேட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணோம். இது மாதிரி ஸ்பேஸ் சயின்ஸ் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வேறு ஒரு டெம்ப்ளேட்டுமே நான் ப்ரீவியஸாகவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால் அது சேம் டெம்ப்ளேட்ஸ் என்ன பண்ணிக்கிறேன், நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீஹபிலேஷன் யோகா இது பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஸ்பேஸ் சயின்ஸுக்குமே ஸோ ஒரு டெம்ப்ளேட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நமக்கு ஜிப் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம அன்றைக்கி உள்ளே போயிட்டு நம்ம சோர்ஸ் ஃபைல் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி
நான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஃபைல் எங்க இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணோம். அன்னைக்கு நான் சொல்லி சோர்ஸ் ஃபைல் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அங்க அந்த HTML, CSS, ஃபாண்ட்டு, ஸோ இந்த டைப்ல போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த HTML, ஸோ அதுக்கப்புறம் நீங்க CSS, JS இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் கோடுக்கான ஃபைல் சரிங்களா? ஸோ இந்த ஃபைல் தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம சர்வரில் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹோஸ்ட் பண்ண போறோம். சரி, ஓகே. ஸோ இப்போ விண்டோஸ் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஈஸியா காப்பி பண்ணி அதில் அப்படியே ஹோஸ்ட் பண்ணிட்டீங்க. பட் நான் லினக்ஸ் சர்வரில் எப்படி இந்த கோடை கொண்டு போவீங்க? எனி ஐடியா? ஸோ அது எல்லாமே GUI, அதனால காப்பி பண்ணோம், அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ இது எல்லாமே கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ அப்போ இந்த இந்த லினக்ஸ் சர்வரில் எப்படி அப்போ நம்ம லோக்கலில் நம்ம வச்சிருக்க ஃபைல் எப்படி இதில் ஹோஸ்ட் பண்ணுறது? கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணுவோமா ப்ரோ? ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த ஃபைல் எப்படி இதில் காப்பி பண்ணி இங்கே எப்படி பேஸ்ட் பண்ணுவீங்க? அப்படி பண்ண விண்டோஸில் அது ரெண்டுமே ஈஸியாக பண்ணிட்டோம். கரெக்டாக? பட் லினக்ஸில் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு நம்ம தேர்ட் பார்ட்டி டூல் வச்சு தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே வின்எஸ்பின்னு சொல்லி ஒரு டூல் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரோ. வின்எஸ்பி இல்லை ஃபைல்ஸ் எல்லாம் வின்எஸ்பின்னு ஒரு டூல் இருக்குது, இல்லை ஃபைல்ஸ்லான்னு இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் வின்எஸ்பி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டூல் எதுக்காகன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, விண்டோஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து ஃபைல் அப்படியே காப்பி பண்ணீங்க, அப்படியே அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்க. கரெக்டாக? பட் ஆனால் இதில் லினக்ஸில் நீங்கள் அந்த மாதிரி ஃபைலை காப்பி பண்ணி டேரெக்டாக பேஸ்ட்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தேர்ட் பார்ட்டி டூல்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வின்எஸ்பி டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே இந்த டூல் வரும். ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டு நார்மலாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ முக்கியமாக இந்த டூலுக்காக தான் உங்களுக்கு இந்த கிளாஸை எடுத்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டீங்க. பட் நீங்கள் ஏதாவது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, உங்கள் லோக்கலில் இருக்க ஃபைலை நீங்கள் சர்வருக்கு கொண்டு போகணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல் ஃபைல்ஸ்லவோ இல்லை வின்எஸ்பியோ இந்த மாதிரி ஒரு டூல்ஸை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கலில் இருக்க ஃபைலை சர்வருக்கோ ஆஸ் வெல் சர்வரில் இருக்க ஃபைலை லோக்கலுக்கும் என்ன பண்ணுவீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே ப்ரோ. ஸோ இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுன்றதுக்காக தான் இந்த கிளாஸே எடுத்தது. நம்ம சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூலோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சரி, கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த டூலில் நம்ம சர்வரை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து ஐபி அட்ரஸ், ஹோஸ்ட் நேம். ஸோ நம்மளோட சர்வரோட ஐபி அட்ரஸ், நீங்கள் புட்டியில் எப்படி லாகின் பண்ணுறீங்களோ அதே சேம் அதே மாதிரி இதுவுமே லாகின் பண்ண இது வந்து தேர்ட் பார்ட்டி டூல். ஸோ எந்த சர்வரோட கனெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்தா தான் கனெக்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அடுத்தது யூசர் நேம் என்னது, EC2 ஐஃபன் ம் சார். யூசர். ஸோ இதுவுமே கேஸ் சென்சிட்டிவ் தான். அடுத்தது இப்போ நீங்கள் புட்டியில் எப்படி நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ஃபைலாக இன்சர்ட் அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ண போகிறோம். இதில் அட்வான்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அட்வான்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதே மாதிரி SSHல ஆத்தன்டிகேஷன் இருக்கு இல்லையா, கொடுத்துட்டு இங்கே ப்ரைவேட் கீ ஃபைல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல உங்களோட பாஸ்வேர்ட் ஃபைலை அப்லோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு லாகின். சரி, ஓகே. சரி, வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இதுவாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் இருக்க லோக்கல் விண்டோஸ் மிஷின். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது உங்களோட சர்வர், கிளவுடில் இருக்க சர்வர். ஸோ இதுதான் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லோக்கலில் இருக்கிறது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது சர்வர். ஸோ இங்கே இருக்க ஃபைல் தான் என்ன பண்ண போகிறோம், இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த பாத்தில் வேணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்பில் தீம்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டரில் நம்ம ஸ்பேஸ் சயின்ஸில்
அப்லோடுக்குள்ள வந்து நம்ம இந்த ஃபைல்ஸ்லாம் வச்சிருக்கோம் கரெக்டா? சரி அதே மாதிரி நான் உங்களுக்கு விண்டோஸில் சொல்லியிருந்தேன். ஸோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு பாத் இருக்கும்னு சொல்லிட்டு அது என்ன பாத்து ஞாபகம் இருக்கா? ஏன்னா இப்போ இந்த ஃபைல் நான் இங்கேருந்து நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த ஃபைலை ஸ்டோர் தான் பண்ணிக்கும் கரெக்டா? அப்போ அதை டெப்ளாய் பண்ணுற பாத்தில் போய் நான் ஹோஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அது ஹோஸ்ட் ஆகும். விண்டோஸில் அந்த மாதிரி நம்ம ஒரு பாத் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நோட் பண்ணியிருக்கீங்களா? திஸ் பிசியில் வந்து ஒரு பாத்தில் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் போய் தான் ஹோஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அது எந்த ஃபோல்டர்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? ஸோ இன்னெட் பப்ல www ரூட்டு. ஸோ அதை ரெஃபர் பண்ணி பாருங்க. திஸ் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னெட் பப்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் www ரூட்டுன்ற ஃபோல்டர் இருக்கும். அதில் தான் பேஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸ்க்குமே ஒரு பாத் இருக்கு. அந்த பாத்தில் போய் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் என்ன ஆகும்? ஹோஸ்ட் ஆகும். இப்போ நான் ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இப்ப நான் ஒரு டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி இங்கே சேவ் பண்ணுறேன் அப்படின்னா அது இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபைலை இங்கே என்ன பண்ணிக்கும்? ஸ்டோர் தான் பண்ணி வைக்கும். பட் ஆனால் ப்ரௌசரில் டிப்ளாய் பண்ணுமா என்ன? பண்ணாது. பண்ணாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதுக்கான பாத்தில் போயிட்டு தான் என்ன பண்ணுவோம்? அந்த ஃபைலை நம்ம கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி லினக்ஸ்க்கு என்ன பாத்துன்னு கேட்டிங்கன்னா இதான் பாத் /var/www/html/ ஸோ இந்த பர்டிகுலர் பாத்தில் போயிட்டு நீங்கள் ஃபைலை ஹோஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அது ஹோஸ்ட் ஆகும். ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன பாத்தில் இருக்கும்? ஓம் EC2-server யூசர் இந்த பாத்தில் இருக்கும் கரெக்டா? ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணி அந்த டைரக்டரிக்குள்ளே போங்க. ஸோ இந்த டைரக்டரி என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஆட் ஆயிடுச்சா? எஸ் ப்ரோ. /www/html/ கொடுத்துட்டு அந்த டைரக்டரியை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே அப்படியே ட்ராக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பட் அப்பயுமே எனக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணுது கரெக்டா? என்ன எரர் த்ரோ பண்ணுது? பெர்மிஷன் டினைட்னு வருது ப்ரோ. பெர்மிஷன் ரினியூ வருது. ஸோ நம்ம இதனால தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் நான் விண்டோஸை விட லினக்ஸ் மோர் செக்யூர்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஒரு ஃபைலை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியல. ஸோ அதுக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேர்ட் பார்ட்டி டூல் வச்சிருந்தாலுமே அங்கேயுமே உங்களோட ஐபி அட்ரஸ் ஆஸ் வெல் அஸ் உங்கள் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து தான் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க கரெக்டா? ஸோ எஸ் அப்படி ப்ரோ. இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாத்துக்கும் ஆக்சஸ் கொடுக்கணும். உங்கள் சர்வரோட லாகின் பண்ணி ஸோ ஆக்சஸ் கொடுக்கணும். நான் லினக்ஸ் கிளாஸஸில் வந்து ஃபைலுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு இது சொல்லியிருந்தேன். ஃபைலுக்கோ இல்லை பாத்துக்கோ ஃபோல்டருக்கோ பெர்மிஷன்ஸ் கொடுக்கறது ஒரு கமாண்ட் சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? நம்ம லினக்ஸ் கிளாஸில் பார்த்துருந்தோம் chmodன்ட்டு. இந்த கமாண்ட் ஞாபகம் இருக்கா? காப்பி ஆர் சேஞ்ச் மோட் இந்த ஃபைலுக்கு ரீடு ரைட்டு ஓகே. எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? Yes, sir. ஆ கொடுத்துட்டு ஸோ என்ன பண்ண 777 என்னது? ஸோ யூசருக்கு குரூப்புக்கு Read, write. அதர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்ன பண்ண ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட்டபிள் எல்லா பர்மிஷன்ஸுமே நம்ம கொடுக்குறோம். ஸோ என்ன பண்ணுறேன் நான் இந்த பாத்துக்கு கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த பாத்தில் இருக்க ஃபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் அகைன் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் கரெக்டாக? ஸோ நம்ம என்னதான் உள்ள லாகின் பண்ணி இது பண்ணாலுமே இந்த பாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பெர்மிஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஸோ நமக்கு ஃபைல் வரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஹோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க ஐபி அட்ரஸ் ரன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஆல்ரெடி முன்னாடி என்ன இருந்தது? ஒரு அப்பாச்சி மட்டும் தான் இன்ஸ்டால் ஆகிருந்தது கரெக்டாக? ஸோ நம்ம எப்போ போய் செக் பண்ணி பார்த்து ரீலோட் பண்ணீங்க அப்படின்னா
ஸோ என்ன வெப்சைட் அந்த வெப்சைட் வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? நோ ப்ரோ. சரி, ஓகே. சரி, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம S3 பார்ப்போம். ஸோ அப்படியே ஒன் பை ஒன் டாப்பிக்காக நம்ம முடிஞ்சிடும். இந்த டாபிக் ஆப் ஹோஸ்ட் இது முடிஞ்சிச்சு. ஏன்னா லினக்ஸ்லையும் பார்த்தாச்சு. ஸோ ஆஸ் வெல்ஸ் நம்ம விண்டோஸ்லையும் பார்த்துடும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நாளைக்கு வந்து நம்ம S3 பார்ப்போம். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சோடனே ஸோ ஆஸ் வெல் இதை டெர்மினேட்டும் பண்ணிடுங்க. ஸோ எப்படி டெர்மினேட் பண்ணணும் தெரியும் இல்லையா? ஸோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டில் கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு டெர்மினேட் பண்ணணும். ஸோ எப்பவுமே இதில் மட்டும் இருங்கன்னா இது எல்லாமே பில்டிங் தான். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை உடனே கையோட டெலிட்டும் பண்ணிவிடுங்க. இல்லை ரன்னிங்கில் இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பேமெண்ட் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஓகே ப்ரோ. சரி, ஓகே. ஐ திங்க் டெர்மினேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கிரியேட் பண்ணுறது ஃப்ரீ டயர் தானே ப்ரோ? எப்படி இருந்தாலுமே அது ஃப்ரீ நம்ம டைம் அவ்வளோ. டைம் லிமிட் இருக்கு இல்லையா? இப்போ பெர் ஓகே மந்த்துக்கு 750 ஹவர்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணுன்ற மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ரன்னிங்லேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஹவர்ஸ் கால்குலேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ அந்த ஃப்ரீ டயருக்கான லிமிட் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேமெண்ட் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ அதனால தான் இப்போ ஏடபிள்யூஎஸ் இந்த இது ஃப்ரீ டயர் இருந்தாலுமே நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பெருசாக பேமெண்ட் ஜென்ரேட் ஆகாது. நீங்கள் ரன்னிங் இப்போ ஃப்ரீயாக இருந்தாலுமே அந்த குறிப்பிட்ட டைமுக்கு தான் ஃப்ரீயாக கொடுத்துருப்பான் உங்களுக்கு. கரெக்டாக? ஸோ நம்ம ஃபுல்லாகவேலாம் டைம் லிமிட்டே இல்லாமல் நம்ம ஃபுல்லாகலாம் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த டைம் லிமிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஸோ உங்களுக்கு பேமெண்ட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி, ஓகே. ஸோ இப்போதைக்கு நமக்கு டெர்மினேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம லாக் அவுட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே மேம். தேங்க்யூ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.